பரந்த இதயம் வந்தாய், விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய், ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. இனி எந்த பொழுதும் என்னை விட்டு விலகாய் தேவா, இனி இமை பொழுதும் திருவடியில் சரணாகதியே இறைவா. இறைவா, இறைவா. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். ரோமையர் 10:11. மனிதர்களாகிய நாம் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிறர் நம்மை இழிவுபடுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, தரைக்குறைவாக நடத்தும் போது நம் மனநிலை என்ன? சோர்ந்து போகிறோமா? உடைந்து போகிறோமா? நம்பிக்கை இழக்கிறோமா? வருத்தப்படுகிறோமா? பாதிப்புக்கு உள்ளாகிறோமா? நிச்சயம் இது எல்லாமே நமக்கு நடக்கும். இவை அனைத்துமே ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் இயல்பான மாற்றங்கள் தான். ஆனால் இந்த மாற்றங்கள் நம் வாழ்வில் நிரந்தரமாகிவிட்டால் நம் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். நம் வாழ்வை இழந்து விடுவோம். கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிவிடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் வெட்கமடைவதில்லை. கடவுள் அவரை தேற்றுகிறார், அவமானத்தை துடைக்கின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார். எனவே இறைவா, நற்கருணை நாதரே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், என்னை வெட்கமடைய விடாதேயும். ஆமென். சுவாசம் நீ